தம்பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யூங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரூஃப் தட்டில் சேம் அதே மாதிரி தான் 3 டைம் ஆட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூங்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ யூவை எக்ஸ் பொறுத்து பண்ணால் லாக் இருக்குது 1/x 1/xங்கிற இடத்துல இந்த டேம் இருக்குது அப்படியே எழுதிட்டோம். ஓகேவா? திரும்ப இதில் எக்ஸ் டேம் இருக்கான்னு பார்க்கணும். x³ இருக்குது 3x², திரும்ப எக்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ -3yz எக்ஸ் 1 ஆயிரும். இதுலாம் எக்ஸ் டைம் இல்லாதனால 0, அதை மட்டும் எழுதியிருக்கிறோம். அதேமாதிரி யூவை நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற ரிசல்ட் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது யூவை ஒய்யை பொறுத்து பண்ணியிருக்கோம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு லாகில் இருக்குது. லாகில் இருக்கிறது 1/, அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ லாகில் இருக்கிறது 1/ல் எழுதிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் ஒய் டைம் இருக்குது. இங்கே y³ பண்ணால் 3y². அதே மாதிரி இதுலேயும் பண்ணால் 3xz கிடைக்கும். ஓகேவா? y 1 ஆயிரும். அந்த 3யை வெளியே எடுத்துகிட்டு தான் ரிமைனிங் y² - xzன்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி தான் யூவை z பொறுத்து பண்ணும்போது ஓகேவா 3ன்னு கிடைக்கும். திரும்பவும் இந்த டேமில் y இருக்கான்னு பார்ப்போம் இங்கே. ஓகேவா? இங்கே தான் யூ இருக்குது. இந்த யூவை z பொறுத்து பண்ணும்போது திரும்ப அதை 1/ன்னு எழுதிட்டு திரும்ப z டேம் மட்டும் தனியாக எழுதி 3யை வெளியே எடுத்துடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால அப்படி எழுதிட்டோம். நியூமரேட்டர் தனித்தனியாக ஆட் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே 3 இருக்கிறனால 3யை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் டேம் எழுதியிருக்கிறோம். ரிமைனிங் டேமில் என்னென்ன டேம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். கேன்சல் ஆனது போக ரிமைனிங் ஆன்சர் 3/ல் எழுதியிருப்போம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருப்போம். ஓகேவா? இந்த டேமோட ஃபார்முலா இது. இதில் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 3/x + y + z அப்படின்னு கிடைச்சிருக்கும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.